புதுச்சேரி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் நிதி உதவியுடன் அண்ணா சாலையில் உள்ள அண்ணா திடலில் விளையாட்டு மைதானம் மேம்படுத்துதல் மற்றும் அண்ணா திடலை சுற்றியுள்ள சின்ன சுப்ராய பிள்ளை வீதியில் கடைகள், லப்போர்த் வீதி கடைகள் மற்றும் அண்ணா சாலை கடைகளை புதியதாக கட்டப்பட்டு வந்தது. இதில் கட்டுமான பணிகள் முடிவடைந்த சின்ன சுப்பராய பிள்ளை வீதி கடைகளும் லப்போர்த் வீதி கடைகளும் பணிகள் முடிவடைந்து இன்னும் சில தினங்களில் முன்பு கடை நடத்தி வந்தவர்களுக்கு கடை வழங்கப்பட உள்ளது. மேலும் அண்ணா சாலையில் உள்ள கடைகளின் கட்டுமான பணிகள் இன்னும் முழுமை பெறாத நிலையில் உள்ளது. இப்பணிகள் குறித்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு அண்ணா சிலை பகுதியில் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளை பார்வையிட்டார். மேலும் பணிகளை விரைந்து முடித்து அண்ணா சாலை பகுதியில் உள்ள கடைகளை முன்பு கடை நடத்தியவர்களுக்கு கடைகளை ஒப்படைப்பதற்கான ஆவணங்களை செய்யுமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். மேலும் ஆய்வின் போது புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, ஸ்மார்ட் சிட்டி திட்ட தொழில்நுட்ப அதிகாரி ரவிச்சந்திரன் மற்றும் நகராட்சி அதிகாரிகளும் ஸ்மார்ட் சிட்டி திட்ட அதிகாரிகளும் அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களும் பலர் உடனிருந்தனர்.